ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ் ரிவ்யூ நான் பண்ண போறேன். இப்போ இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டின்னு இருக்கிறதுனால அது கேட்கறதுக்கு இப்போதைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போ ரிவ்யூக்குள்ள போயிடலாம். இப்போ இந்தியாவோட ஆரம்பிச்சேன்னா நான் இந்த ஃபார்மேட் எப்படி பண்ண போறேன்னா 2 பாசிட்டிவ்ஸ் 2 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இப்போ பாசிட்டிவ்ஸ்னு ஆரம்பிச்சோம்னா பொதுவா பார்த்தா எல்லா பேட்ஸ்மேனுக்கும் வாய்ப்புகள் கிடைச்சிது. இப்ப கேஎல் ராகுல், எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் திருப்பியும் நல்லா விளையாடிட்டா, சாய் சுதர்சன் அடிப்படாங்கிற கேள்வி இருந்தது. இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல 87 ரன் அடிச்சுட்டார். அப்புறம் சுப்மன் கில் ஒரு 50, ஒரு 100. துருவ் ஜுரேலும் ஒரு 100 அடிச்சுட்டார். ஜடேஜா எப்பயுமே ரன் அடிச்சிருந்திருக்கார். 2வது டெஸ்ட் மேட்ச்ல கரெக்டா நிதிஷ்குமார் ரெட்டிய நம்பர் 5ல இறக்கினா அவர் வேகமா ஒரு 43 அடிச்சுட்டார். வாஷிங்டன் சுந்தருக்கு தான் பேட்டிங் அவ்வளோ கிடைக்கல. ஆனாலுமே அவர் இங்கிலாந்துல ரன் அடிச்சார். ஸோ இந்த கேஸ்ல இந்தியா நாட் பின் போல்ட் அவுட் இந்த சீரீஸுங்கும் போது அது நிறைய பேருக்கு கடைசியில பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். சின்ஸ் தே சோஸ் டிக்ளேர் ரிலேட்டிவ்லி ஏர்லி இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ பேட்டிங்ல ஓரளவுக்கு பீப்புள் ஹவ் காட் சான்சஸ். இப்ப 2வது பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இதை குறை சொல்லலாம். இந்த ஃபாலோ ஆன் என்ஃபோர்ஸ் பண்ணது கரெக்ட் தான். நானும் அப்படி பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்தியா இந்தியாவுக்குள்ள எஸ்பெஷலி டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுறச்சே யாருமே இந்தியாவை தோக்கடிக்க முடியாது. ஸோ you've got a case and you're playing against a slightly weaker teamங்கும் போது இந்த மேட்சை நம்ம தோக்க போறது கிடையாது. இந்த சமயத்துல இருந்து நம்ம திருப்பி ஃபாலோ ஆன் பண்ணி வாட் கேன் வி டூ டு ட்ரெயின் ஆர் செல்ஸ் இன் சிமிலர் சிச்சுவேஷன்ஸ், எஸ்பெஷலி பிளேயிங் அட் ஹோம் வென் வேர் எக்ஸ்பெக்டட் டு வின்னுங்கும் போது பண்ணது கரெக்ட் தான். வெஸ்ட் இண்டீஸும் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தது கரெக்ட் தான். இட் வில் ப்ரிப்பேர் இந்தியா ஃபார் ஃபியூச்சர் மேட்சஸ் வேர் எவர் தேர் பிளேயிங் இஃப் இன் கேஸ் சச் கைண்ட் ஆஃப் அ திங் ஹேப்பன்ஸ்னு. ஸோ அதனால அதுவும் நான் குறை சொல்ல மாட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா நான் திருப்பியும் சொல்றேன், பும்ராவும் சிராஜும் இந்த மேட்ச் விளையாட்டுறதுக்கான அவசியமே இல்லை. நிறைய பேர் என்ன சொல்றான்னா ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் ரெஸ்டிங் பாலிசின்னு சொல்றா. பும்ரான் சிராஜ் இந்த 2 மேட்ச்மே விளையாடிருக்கா. அதுல சிராஜ் ரிலேட்டிவ்லி ஹஸ் நாட் டன் தட் மச் bowling. பும்ராமே 17 ஸ்பொராடிக் ஓவர் 2வது இன்னிங்ஸ்ல போட்டார். அதுன்னு பார்த்துட்டு ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னா பவுலிங் போட போது கிடையாதுங்கும் போது விளையாடி என்ன பிரயோஜனம், அது எனக்கு புரியல. அப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறான்னா ஜஸ்ட் பிகாஸ் யூ டோன்ட் bowl or don't play when you're part of the touring party's ரெஸ்ட்னு. If you're part of the touring party and the training schedule and the match day scheduleக்கு adhere பண்ணணும். So if Bumrah and Siraj are still adhering to the match schedule and playing in the match, the resting policy எல்லாம் கிடையாது. ஸோ அதுவும் they are part of the touring party for ஆஸ்திரேலியாங்கும் போது பும்ரா ஐ திங்க் ஓடிஐல ரெஸ்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஸ்ல ஆஸ்திரேலியா ஓடிஐல ரெஸ்ட் பண்ணிட்டு இந்த மேட்சுக்கு விளையாடுறதுக்கு when you don't need him to play in India to win, எனக்கு அது புரியவே இல்லை. ஸோ நான் 2 பேருமே நான் வீட்டுக்கே அனுப்பிச்சிருந்திருப்பேன். இந்த சீரீஸ்ல விளையாண்டுருக்கவே மாட்டேன். அப்புறம் டெஸ்டிங் சீம் டெப்த் ஃப்ரம் தட் பாயிண்ட். இப்போ ஹர்ஷதீப் சிங், முகேஷ் குமார், அன்ஷுல் கம்போஜுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுக்கலாமா? நிதிஷ் ரெட்டி பவுலிங்கை போடல அந்த சீரீஸ். இப்போ மெடிக்கலி இஸ் இ ஃபிட் டு பவுலான்னு எனக்கு தெரியல. there was a cloud during the IPL டைம். இங்கிலாந்துலயும் பவுலிங் போட்டார். ஆனா அவர் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஓடிஐல இஸ் பின் செலக்டட் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா இஸ் இன்ஜர்ட். இங்க ஒரு 4-5 ஓவர் போட்டிருந்தா கூட ஓடிஐல அவ்வளவுதான் போட போறோம்னா யூ குட் சீன் வாட் ஹி ஹாஸ் டு ஆஃபர். அதுன்னு பார்த்தா இப்ப ஓடிஐல இங்கேயே 4-5 ஓவர் போடலன்னா இஸ் ஹி கோயிங் டு பவுல் இன் ஓடிஐஸ் எனக்கு தெரியல. They have selected him as someone who can bowl and bat as a backup for Hardik Pandya. And purely as a batsman, purely as a bowler, the batting all-rounder, purely as a batsman, அவரால் உள்ள வர முடியாது. ஸோ அதுதான் எனக்கும் புரியல. ஸோ பும்ரா சிராஜ் ரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு முகேஷ் குமாரோ ஒரு ஹர்ஷதீப் சிங்கோ அந்த மாதிரி கண்டிப்பா போட்டுருக்கலாம். இஃப் பிரசித் கிருஷ்ணா வாஸ் ஃபிட் ஃபார் தி செகண்ட் டெஸ்ட் மேபி தே குட் ஹவ் பிளேட் ஹிம். ஆனா பண்ணல. இப்போ வெஸ்ட் இண்டீஸோட இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தோம்னா இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்ல இம்ப்ரூவ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். இப்போ 2வது இன்னிங்ஸ்ல 390 அடிச்சா நிறைய பேட்ஸ்மேன் அப்ளிகேஷன் காட்டினா. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மெயின் ஃபேக்டர் என்னன்னா ஷெய் ஹோப் நம்பர் 6ல விளையாடுறதுக்கு பதில் நம்பர் 4 விளையாடினார். தே பாட் இன் டெவின் இம்லாக் டு லிபரேட் ஷெய் ஹோப் அஸ் அ பேட்ஸ்மேன் டு பிளே அட் நம்பர் 4. அவர் 2வது இன்னிங்ஸ்ல 100 அடிச்சிட்டார். ஜான் கேம்பெல் இஸ் பின் அ டீசன்ட் பிளேயர். அவருக்கு எப்பயுமே அந்த பெரிய ஸ்கோர் வந்தது கிடையாது. ஆனா இந்த இன்னிங்ஸ்லுமே 100 அடிச்சிட்டார். ஸோ
ரெண்டுமே யூ காட் 2 செஞ்சுரியன்ஸ் அந்த ஜஸ்டின் கிரேவ்ஸ் வந்து எப்பயுமே ஒரு 30 ரன் அடிக்கிற ஆளு. அவரும் பல்ல கடிச்சுட்டு 50 அடிச்சுட்டாரு. ஸோ தேர் சம் டீசென்ட் இவன் என்ன சொல்றது, அவருக்கு டேலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். தட் கேன் ஆல்சோ கம் டு தி இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டாப் அண்ட் கிவன் வாட் ஐம் கோயிங் டு டாக் அபவுட். ரெண்டாவது இன்னிங்ஸ்ல வந்து ஆல்சோ ஒரு அப்ளிகேஷன். ஆனா ஷெய் ஹோப் வந்து நம்பர் 4 விளையாடினது தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டெல்லிங் டிஃபரன்ஸ். ஷெய் ஹோப் வந்து 40 for 4ல இறங்கி ரெசரெக்ட் பண்ண பார்த்ததுன்னா வேலை காய்ந்திருக்காது அக்கார்டிங் டு மீ. ஸோ அதான். அப்புறமா ஒரு சில பேர் பவுலர்ஸை குறை சொல்லலாம். ஏன்னா ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் எக்கானமி ரேட் சில பேருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இப்ப வந்து நியூ பால்ல 2 டெஸ்ட் மேட்ச்லயுமே டிசிப்ளின்டா தான் போட்டா. ஜேடன் சீல்ஸ் யாரு யோஹான் லைனும் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டார். ஆனா இந்த நியூ பால் போன உடனே இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஷமார் ஜோசப் வந்து இந்த விக்கெட் டேக்கிங் த்ரெட்டி இல்லை. ஜொமேல் வாரிக்கன் கேரி பேர் எப்படின்னா எக்கனாமிக்கல் ஸ்பின்னர்ஸ். இந்த இந்தியன் பிளேயர்ஸ் இந்த மாதிரி பிச்ல அந்த ரெண்டாவது பிச்ல கூட எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளவு உடஞ்சு திரும்பல ஈவன் டே 4. ஸோ அந்த கேஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் டு இந்தியன் பேட்ஸ்மேன் சச் குட் பிளேயர்ஸ் ஸ்பின்னுங்கும் போது அவளையும் குறை சொல்ல முடியாது. ஸோ நான் பவுலிங்கை வந்து நான் வந்து குறை சொல்ல மாட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிசிஷன் மேக்கிங் வித் பேட் 115 ரன் அடிச்சுட்டு கேம்பல் எதனால அந்த ஸ்வீப் அடிக்க பார்த்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ தட் இஸ் சம்திங் த டெஃபினெட்லி. பிராண்டன் கிங்குமே ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் மேபி யூ குட் சே நான் ஆஸ்திரேலியாவில் 75 ரன் அடிச்சேன் அப்புறமா நான் டிராப்டான்னு கேட்கலாம். The decision making and that one dismissal also in the first match was not that great. So decision making in the bat வந்து இந்த கோர் ஆஃப் பிளேயர்ஸை பேக் பண்ணி விளையாட வச்சு அதை காட்ட நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு 3 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு. அதில் என்ன பண்றான்னு நம்ம பார்க்கலாம். அப்புறமா க்ரூமிங் அண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர் ஒரே ஒரு இது என்னன்னா, இப்ப நவீன் பிதேசின்னு புதுசா ஒருத்தர் வந்துருக்காரு. அவர் வந்து நிறைய ஒயிட் பால் கிரிக்கெட் தான் விளையாடுறது. நேபாள் சீரீஸ்லயுமே விளையாடினார். அவரை வந்து பொட்டென்ஷியலி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர் இப்ப வந்து இந்த ரெஹான் அஹமத் மாதிரி கொஞ்சம் ரன்னுக்கும் போகலாம் ஆனா விக்கெட் எடுக்கலாம். ஏன்னா இந்த கேஸ்ல எல்லாமே ஸ்பின் வந்து டிஃபென்சிவ் ஆப்ஷனா வச்சுட்டு வேலை செய்யலைன்னா அது வந்து எங்க போறது ஃபார் விக்கெட்னு தெரியாத இருக்கும். அதனாலதான் ஐ திங்க் தே குட் க்ரூம் அண்ட் அட்டாக்கிங் ஸ்பின்னர். ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அட் போத் த டீம்ஸ். இதுக்கு மேலே பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட மை பெயின்